பாலவேல் மாநிலங்களவை செல்கிறார் கமலஹாசன். கிட்டத்தட்ட மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் மொத்தம் 6 இடங்கள் காலியாகிறது. இந்த 6 இடங்களில் திமுக வசம் 4 இடங்கள் இருக்கின்றன. திமுகவில் இருக்கக்கூடிய அந்த 4 மாநிலங்களவை இடங்களில் நாடாளுமன்ற தேர்தல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு ஒரு மாநிலங்களவை சீட்டானது உறுதியாகி இருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தல் வேட்பாளராக கமலஹாசன் போட்டியிடுவதாக அந்த கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவித்திருக்கின்றன. அந்த வகையில் ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து இந்த மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலானது செய்யப்பட இருக்கிறது. அந்த ஜூன் 2ஆம் தேதி முதல் நாளிலேயே கமலஹாசன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த கட்சியில் யார் போட்டியிடுவார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் கமலஹாசனே போட்டியிடுகிறார் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் நமக்கு அந்த கட்சி வட்டாரத்திலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே திமுக வசம் இருக்கக்கூடிய அந்த 4 மாநிலங்களவை சீட்ல ஒரு சீட் மக்கள் நீதி மையத்திற்கு உறுதியாகி இருக்கிறது. அந்த ஒரு சீட்ல வேட்பாளராக கமலஹாசன் அவர்களே போட்டியிடுவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. பாலவே, விவரங்களுக்கு நன்றி. சரியாண்டி.